அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற இருந்த ஊராட்சி செயலருக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். அது இன்று தி ஹிந்து செய்தித்தாளில் வெளிவந்திருக்கிறது. அந்த செய்தியை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அவர் கூறியிருப்பது, தமிழகம் முழுவதும் ஊராட்சி செயலருக்கான நேர்காணல் தேர்வு பட்டியலில் மோசடி நடந்துள்ளது. அந்த பட்டியலை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி நேர்காணல் நடத்தி அதில் தகுதி பெற்றவர்கள்தான் ஊராட்சி செயலர்களாக நியமிக்கப்படுவது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்தது என்று கூறிவிட்டு, தமிழகம் முழுவதும் டிசம்பர் 12 நேற்று நேர்காணல் நடத்தப்பெறும் என்று அரசு அறிவித்திருந்தது. திடீரென நிர்வாக காரணங்களால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக 11ஆம் தேதி மாலை அனைவருக்குமே குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டு அந்த வலைதளத்திலும் பதிவு செய்யப்பட்டிருந்ததையும் அவர் கூறியிருக்கிறார். ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்த்தபோது நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பட்டியலில் குளறுபடி நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறதாக கூறியிருக்கிறார். அதிக மதிப்பெண் பெற்றவர்களை தகுதி நீக்கம் செய்வதும் குறைவான மதிப்பெண் பெற்றவர்களை தேர்வு செய்வதும் மோசடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு குளறுபடியாக வெளியிட்டுள்ள ஊராட்சி செயலர் பணிக்கான நேர்காணல் தேர்வு பட்டியலை உடனே ரத்து செய்து முறையாக மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான இளைஞர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது இன்று 13/12/2025 வெளிவந்திருக்கக்கூடிய தி ஹிந்து செய்தித்தாளினுடைய 11வது பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி.